Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற ஜேர்னல் என்ட்ரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து கோல்டன் ரூலை வச்சு நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிற சம்ஸ் பார்த்திங்கன்னா 7th சம்லேருந்து தான் சால்வ் பண்ண போகிறோம். 1லேருந்து 6th சம்க்கான சொல்யூஷன் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ 7th சம் பார்க்கலாம். ஜேர்னலைஸ் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் மிஸ்டர் கமலேஷ் அண்ட் கோ ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் 2019. பேலன்ஸ் ஆன் December 1, 2019, கேஷ் rupees 7,000, பேங்க் rupees 40,000, ஸ்டாக் rupees 30,000, ஃபர்னிச்சர் rupees 10,000, பில்டிங் rupees 80,000, டெட்டாஸ் X rupees 6,000, Y rupees 10,000, பேங்க் லோன் rupees 14,000, கிரெடிட்டாஸ் P rupees 14,000, Q rupees 16,000. December 2, received rupees 5,600 cash from Mr. X in full and final settlement. December 5, purchased goods of the list price of rupees 20,000 at 10% discount on credit from Mr. R. December 7, sold goods to S on credit rupees 16,000. December 10, S pays rupees 14,400 after getting 10% discount for prompt payment. December 14, salaries paid in cash rupees 4,000. December 17, interest on bank loan rupees 1,400 debited to the current account of the business enterprise. December 19, goods costing rupees 2,000 distributed as free samples. December 24, cash withdrawn by Kamalesh for personal use rupees 4,000. December 30, paid rupees 12,000 to P in full and final settlement of this account. December 31, cash sales at list price at rupees 10,000, trade discount allowed rupees 1,000. இந்த சம்மில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அசட்ஸ் லைபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் பேலன்ஸில். அது இல்லாமல் December 2லேருந்து 31 வரைக்கும் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த December 1க்கு வேரியஸ் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கான என்ட்ரி வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரி கொடுக்குறப்ப நீங்கள் அசட்ஸ் எல்லாத்தையும் டெபிட் பண்ணணும், லைபிலிட்டி எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணணும். இதில் நம்மளுக்கு வர பேலன்ஸின் ஃபிகரை நம்ம கிரெடிட்டில் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 7,000, பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 40,000, ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் 30,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் 10,000, பில்டிங் அக்கௌண்ட் டேட்டார் 80,000, டேட்டாஸ் வந்து எக்ஸ் ஒரு 6,000, ஒய் ஒரு 10,000 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 16,000. அடுத்தது பேங்க் லோன் வந்து லைபிலிட்டி. அப்போ 2 பேங்க் லோன் அக்கௌண்ட் 14,000, கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா P 14,000, Q 16,000, ஆட் பண்ணால் 30,000. இப்போ இதை டெபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிரெடிட்டை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸின் ஃபிகர் 1,39,000 வரும். இதுதான் வந்து கேபிட்டல் பேலன்ஸின் ஃபிகர். சப்போஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேவோட டிரான்சாக்ஷன்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா டெபிட்டு கிரெடிட்டு டேலி ஆயிரும். அப்படி டேலி ஆகலை, கேபிட்டலே இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேலி ஆகாது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அசட்ஸ் லைபிலிட்டிஸ் கொடுக்குறப்ப அசட்ஸை டெபிட் பண்ணணும், லைபிலிட்டியை கிரெடிட் பண்ணணும். வர பேலன்ஸின் ஃபிகர் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேலி ஆயிரும். அடுத்தது December 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிட்ட இருந்து 5,600 கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெட்டாரு, அவர் வந்து 6,000 நம்மளுக்கு பே பண்ணணும். அப்போ எக்ஸ்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ளே வருது. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் அவர் எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா 5,600. அவர் ஆக்சுவலாக பே பண்ண வேண்டியது நம்மளுக்கு வந்து 6,000. அப்போ என்னென்னா 400 வந்து அவருக்கு டிஸ்கவுண்ட்டு. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னா டெபிட்டில் வரும், ஏன்னா அது எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டேட்டார் 400. அடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்க, கிவர் யாருன்னா எக்ஸ். ஸோ அதனால் 2x அக்கௌண்ட் 6,000. அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 5,600, டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டேட்டார் 400, 2x அக்கௌண்ட் 6,000. நெக்ஸ்ட்டு December 5 அன்னைக்கு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் rupees 20,000 at 10% டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் மிஸ்டர் ஆர். ஆர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளோனா ப்ரைஸு 20,000, அதில் 10% அவர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ பர்ச்சேஸ் அப்படின்னாலே நம்ம கூட்ஸ் உள்ளே வரும். ஸோ அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2, இங்கே கிவர் யாருன்னா ஆர், 2 ஆர் அக்கௌண்ட். அடுத்தது இங்கே வந்து அவங்க 10% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் நம்ம தான் ரிசீவ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னா அது இன்கம்மை கிரெடிட் பண்ணணும். 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 20,000ல் 10% போட்டால் 2,000. அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2 மிஸ்டர் ஆர் அக்கௌண்ட், 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் வந்து டோட்டலாக 20,000க்கு பண்ணுறோம். அதில் ஆருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 18,000, டிஸ்கவுண்ட் எவ்வளோனா 2,000.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 அன்னைக்கு சோல்டு கூட்ஸ் டு எஸ்ஸுக்கு சேல் பண்ணுறோம். அப்போ இங்கே சேல் பண்ணுறப்போ எஸ் தான் ரிசீவ் பண்ணுவார். டெபிட் த ரிசீவர், எஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட் வாட் கூஸ் அவுட். இங்கே வந்து கூட்ஸ் வெளியே போகுது, அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் சேல்ஸு. அதனால் என்ட்ரி வந்து எஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 16,000. அடுத்தது டிசம்பர் 10 அன்னைக்கு எஸ் பேஸ் ₹14,400 ஆஃப்டர் கெட்டிங் 10% டிஸ்கவுண்ட் ஃபார் ப்ராம்ப்ட் பேமெண்ட். ஸோ எஸ் பார்த்திங்கன்னா 14,400 நம்மளுக்கு பே பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம 7 அன்னைக்கு எஸ்ஸுக்கு 16,000க்கு கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம். அவர் வந்து 14,400 பே பண்ணுறாரு, 10% டிஸ்கவுண்ட் போக. அப்போது இங்கே வந்து எஸ் பே பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணுறப்ப டெபிட் வாட் கம்ஸ்ன்னு அப்படின்னா கேஷ் உள்ளே வருது. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். டிஸ்கவுண்ட் வந்து அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ இங்கே வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணோன்னா அது எக்ஸ்பென்சஸ். அதனால் டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டெட்டார் டு யார் கொடுக்குறாங்கன்னா எஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால் டு எஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டெட்டார் டு எஸ் அக்கௌண்ட். ஸோ எஸ் அக்கௌண்ட்டில் ஒரு டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணது 16,000க்கு, அவர் பே பண்ணது 14,400. டிஸ்கவுண்ட் எவ்வளோனா 1,600. 16,000க்கு 10% போட்டிங்கன்னா 1,600. அடுத்தது சேலரிஸ் பெய்ட் இன் கேஷ் 4,000. ஸோ சேலரி பே பண்ணுறோம் அப்படின்னா சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ்ஸு. அதை பே பண்ணுறப்ப நம்மளுக்கு கேஷ் வெளியே போகும். அப்போ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணணும். சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் வெளியே போகுது, அதனால் டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000. நெக்ஸ்ட்டு 17th அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் ₹1,400. ஸோ பேங்க் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். அப்போ இதுவும் எக்ஸ்பென்சஸ் தான். என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி 19th அன்னைக்கு கூட்ஸ் காஸ்டிங் ₹2,000 டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள். ஸோ கூட்ஸ் வந்து நம்ம சாம்பிள்ஸாக வந்து கொடுத்துருக்குறோம் பப்ளிக்கு. இது எதுக்காகனா நம்ம புதுசாக மார்க்கெட்டில் இப்போ ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோன்னா கஸ்டமர்ஸை பப்ளிக்கை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரீ சாம்பிள்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்குறது வந்து இட்ஸ் லைக் அன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இங்கே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு இதை வந்து நம்ம பர்ச்சேஸ்லேருந்து தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இதை நம்ம சேல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கேஷ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்து அவங்க வாங்கியிருந்தா தான் அதை நம்ம சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கேஷுவலாக கொடுக்கலாம், நம்மளே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் இதை நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்து டெபிட் பண்ணணும். ஸோ அப்போ என்ட்ரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 2,000. இந்த சாம்பிள்ஸ்க்கு மட்டும் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24th அன்னைக்கு கேஷ் வித்ரான் பை கமலேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்காக ப்ரொப்ரைட்டர் வந்து கேஷ் வித்ரா பண்ணியிருக்காரு. அப்போது பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாங்கன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வெளியே போகுது, அதனால் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம் 4,000. நெக்ஸ்ட்டு 30th அன்னைக்கு பெய்டு ₹12,000 டு பி இன் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். இங்கே ஃபஸ்ட்டு டிசம்பர் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பி வந்து கிரெடிட்டார், அவருக்கு நம்ம 14,000 பே பண்ணணும். ஆனால் எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னா 12,000. அது ஃபைனல் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே 12,000 நம்ம பே பண்ணுறோன்னா இங்கே டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம். இப்போ பே பண்ணுறப்ப என்ட்ரி வந்து டெபிட் த ரிசீவர், பி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் வந்து நம்ம பே பண்ணுறப்போ வெளியே போகும், அதனால் டு கேஷ் அக்கௌண்ட். தென் 2,000 டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னா அது இன்கம், அதனால் அந்த டிஸ்கவுண்ட்டையும் நம்ம கிரெடிட் பண்ணணும். அப்போ என்ட்ரி பார்த்திங்கன்னா பி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்டு. பி அக்கௌண்ட்டில் 14,000, கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம ஆக்சுவலாக பே பண்ணது 12,000, டிஸ்கவுண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா 2,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கேஷ் சேல்ஸ் அட் லிஸ்ட் ப்ரைஸ் ₹10,000, ட்ரேட் டிஸ்கவுண்ட் அலவுட் ₹1,000. கேஷ் சேல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ்க்கு என்ட்ரி தெரியும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 9,000. ஸோ இங்கே ஏன் வந்து நான் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ட்ரி போடலை அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் ஏன் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டு 1,000 மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இப்போ முன்னாடி பார்த்தது எல்லாமே கேஷ் டிஸ்கவுண்ட்டு நம்ம இங்கே போட்டிருப்போம். இந்த 10th அன்னைக்கு கூட 10% டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே பீக் பே பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டு. நம்ம பே பண்ணுறப்போ நம்மளுக்கு அவங்க ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது கேஷ் டிஸ்கவுண்ட்டு. இதே ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட ப்ரைஸில் இருந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது. இப்போது கேஷ் சேல்ஸ்
அட் லிஸ்ட் ப்ரைஸ் 10,000 அப்படின்னா சேல் வந்து 10,000க்கு பண்ணியிருக்கோம். அதில் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம ப்ரைஸில் ஒரு 1,000 rupees ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். இது ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. இதே கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா 10,000க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட கிரெடிட்டுக்கு. அவங்க வந்து பணம் பே பண்ணுறப்ப நம்மளுக்கு அமௌண்ட்டு பே பண்ணுறப்ப நம்ம அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது கேஷ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ எப்போவுமே கேஷ் டிஸ்கவுண்ட் வருது அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் டிஸ்கவுண்ட் அளவு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு என்ட்ரி போடணும். இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம என்ட்ரி போட தேவையில்லை. அமௌண்ட்டில் மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா போதும். Next, eighth sum, journalize the following transactions of X from this following report. Kamal became insolvent. A first and final payment of 60 paise in a rupee was received from his official receiver. He owed me a debt of rupees 500. Received cash for a bad debt return of last year rupees 250. Rent due to landlord rupees 400. Depreciation on office furniture rupees 50. Salaries due to clerks rupees 2000. ஸோ இந்த சம்மில் எக்ஸ் அப்படிங்கிறவரோட புக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் போட சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கமல் அப்படிங்கிறவர் வந்து இன்சால்வெண்ட்டு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் பேமெண்ட்டாக 60 paise வந்து பே பண்ணுறாரு. அவர் டோட்டலாக வாங்கின டெப்ட் வந்து 500. அதாவது என்ன அர்த்தம்னா 500க்கு 60 paise தான் பே பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 rupeeக்கு அவர் 60 paise மட்டும்தான் பே பண்ணுறாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ அவர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், 60 paise ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு ரிசீவ்டுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி போடணும். ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் நம்மளுக்கு உள்ளே வரும். அதே மாதிரி கமல் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு கிவர். அப்போ என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமல் அக்கௌண்ட்டு. அமௌண்ட் எப்படி போடணும்னா 1 rupeeக்கு 60 paise. அப்போ 500 into 60 paise போட்டோன்னா 300 வரும். அப்போ அவர் வந்து 300 பே பண்ணியிருக்காரு. அடுத்தது ரிமைனிங் 200 அவர் பே பண்ணலை. இப்போ பே பண்ணல அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பேட் டெப்ட். ஏன்னா அவரே இன்சால்வெண்ட்டுன்னு சொல்லிட்டார், அவரே கடனாளி ஆகிட்டார். அதனால தான் அவரால் பே பண்ண முடியல. அப்போ அந்த ரிமைனிங் இருக்கிற 200 நம்ம பேட் டெப்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு என்ட்ரி பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமல் அக்கௌண்ட் 200. ஏன் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னா பேட் டெப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமல் அக்கௌண்ட். 500ல் 300 பே பண்ணிட்டார்னா பேலன்ஸ் 200 மட்டும் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் அ பேட் டெப்ட் ரிட்டன் ஆஃப் லாஸ்ட் இயர் rupees 250 இப்படின்னு கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் நான் பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 250 ரைட் ஆஃப் பண்ணேன். அந்த 250 அமௌண்ட்டை நான் இப்போ ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு. லாஸ்ட் இயரோட பேட் டெப்ஸை இப்போ ரிசீவ் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வந்து பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு. அப்போ என்ட்ரி வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ளே வருது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். இந்த பேட் டெப்ஸை ரெக்கவர் பண்ணுறோன்னா அது இன்கம். அதனால 2 பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு அக்கௌண்ட்டு எவ்வளோனா 250. நெக்ஸ்ட்டு ரெண்ட் டியூ டு லேண்ட்லார்டு. ஸோ ரெண்ட் வந்து டியூ அப்படின்னாலே நம்மளுக்கு அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். அப்போ என்ட்ரி வந்து ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 400. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்டுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கும் வந்து நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது டிப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர். ஸோ டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். இப்போ என்ட்ரி வந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 50. ஏன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ணியிருக்கேன்னா டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஃபர்னிச்சர்லேருந்து தான் லெஸ் பண்ணுறோம். ஃபர்னிச்சரோட வேல்யூலேருந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் ஃபர்னிச்சரை நான் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சேலரி டியூ டு கிளர்க்குக்கான சேலரி டியூவாக இருக்குது. அப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குதுன்னு அர்த்தம். என்ட்ரி வந்து சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் 2000. இந்த சம்மில் இந்த இன்சால்வெண்ட்டு கமல் பிகம் இன்சால்வெண்ட் அவர்கிட்டருந்து 1 rupeeக்கு 60 paise தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் இதில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் 9th sum, journalize the following transactions. 1999 January 1, Ramesh had with him from last year rupees 10,000 worth of goods and cash rupees 20,000. Wages due to laborers rupees 360. January 3, paid for charity rupees 10. January 4, received rent from subtenant rupees 100. January 10, received a VPP rupees 1,360. Send a peon to take delivery of it and he paid rupees 10 for cottage. January 16, paid Bhaskar on account through bank rupees 1,400. January 22, received interest on loan from the debtors rupees 25. January 25, Rahul returned goods rupees 200. January 26, goods returned to Sedu rupees 280. January 28, Karthik, who owned rupees 1,700, become insolvent, received from the official receiver a settlement of 75 paise in the rupee. January 30, purchased a motorcycle for his son rupees 8,000.
ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா January 1 அன்னைக்கு ரமேஷ் கிட்ட வந்து லாஸ்ட் இயரோட கூட்ஸ் 10,000 இருக்குது, அதாவது ஸ்டாக் 10,000 இருக்குது, கேஷ் 20,000 இருக்குது. அப்போ அதுக்கு என்ட்ரி போடணும். ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் 10,000, கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 20,000. இதை ஆட் பண்ணோம்னா வர்றது தான் ரமேஷோட கேபிட்டல் டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. இங்கே இருக்கிற இந்த கூட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ்ன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு இயரோட ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட கூட்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் ஸ்டாக். அடுத்தது வேஜஸ் டியூ டு லேபரர்ஸ். ஸோ லேபருக்கு வேஜஸ் டியூ இருக்குது, இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். அப்போ என்ட்ரி வந்து வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அக்கௌண்ட் 360. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டியூ பட் நாட் பெய்டு, இதுவும் அவுட்ஸ்டாண்டிங் இன்சூரன்ஸ் தான். என்ட்ரி வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் 400. நெக்ஸ்ட் January 3 பெய்டு ஃபார் சேரிட்டிக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணணும், கேஷ் வெளியே போகுது அதை கிரெடிட் பண்ணணும். அப்போ என்ட்ரி சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 10. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு ரெண்ட் ஃப்ரம் சப்டெனண்ட். ஸோ ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம், ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னா கேஷ் உள்ளே வரும், அந்த ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம். அப்போ என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் அக்கௌண்ட் 100. நெக்ஸ்ட்டு ரிசீவ்ட் விபிபி ₹1,360, சென்ட் அ பியூன் டு டேக் டெலிவரி ஆஃப் இட் அண்ட் ஹீ பெய்டு ₹10 ஃபார் காட்டேஜ். விபிபி அப்படின்னா என்னென்னா வேல்யூ பேயபிள் போஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ போஸ்ட்டில் வந்து நம்ம கூட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பியூன் வந்து 10% காட்டேஜ் வந்து பே பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நீங்கள் கம்பைன் என்ட்ரியாகவும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அந்த கூட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ட்ரி போடணும். என்ட்ரி என்னென்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 1,360. அதே காட்டேஜ் பே பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ட்ரி காட்டேஜ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா காட்டேஜ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அதனால் காட்டேஜ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டு ₹10. இது நீங்கள் கம்பைன் என்ட்ரியை போட்டிங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் காட்டேஜ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. பர்ச்சேஸ் 1,360, காட்டேஜ் 10, டோட்டலாக 1,370. நெக்ஸ்ட்டு 16th அன்னைக்கு பெய்டு பாஸ்கர் ஆன் அக்கௌண்ட் த்ரூ பேங்க். ஸோ பாஸ்கர் அப்படிங்கிறவருக்கு பே பண்ணுறோம். அப்போ பாஸ்கர் ரிசீவ் பண்ணுவார், பாஸ்கர் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் வெளியே போகுது. ஆனால் இங்கே நம்ம கேஷாக பே பண்ணல, த்ரூ பேங்க் மூலியமாக தான் பே பண்ணுறோம். அப்போ கிரெடிட்டில் கேஷுக்கு பதிலாக பேங்க். என்ட்ரி வந்து பாஸ்கர் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 1,400. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் த டெட்டார் 25. ஸோ டெட்டாஸ்கிட்ட இருந்து லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறோம். அப்போ கேஷ் உள்ளே வரும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு நம்ம டெட்டாஸ்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் ரிசீவ் பண்ணுறோம். அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் எவ்வளோனா 25. நெக்ஸ்ட்டு ராகுல் ரிட்டர்ன் டு கூட்ஸ் ₹200. ஸோ ராகுல் பார்த்திங்கன்னா கூட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ இது சேல்ஸ் ரிட்டர்னு. சேல்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் வரும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டில், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா ராகுல். கிவர் யாருன்னா ராகுல். அப்போ டு ராகுல் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 200. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ரிட்டர்ன் டு சேது. ஸோ சேதுக்கு வந்து நம்ம கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னு. பர்ச்சேஸ்னால் டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் வரும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோன்னா சேது. அப்போ சேது தான் ரிசீவ் பண்ணியிருப்பார். டெபிட் த ரிசீவர், சேது அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 280. நெக்ஸ்ட்டு 28th அன்னைக்கு கார்த்திக் who owned ₹1,700 become insolvent and he paid 75 paise in a rupee. ஸோ இது ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி கார்த்திக் வந்து 1,700 நம்மக்கிட்ட டெப் வாங்கியிருக்காரு. அதில் வந்து 75 பைஸ் மட்டும்தான் அவர் பே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கார்த்திக் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள வருது, கிரெடிட் த கிவர், அதனால் கார்த்தியை கிரெடிட் பண்ணியிருக்கோம். என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கார்த்திக் அக்கௌண்ட்டு. 1,700ல் 75 பைஸ் மட்டும்தான் பே பண்ணுறாரு. அப்படின்னா ₹1க்கு 75 பைஸ் அப்படின்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,275 நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அடுத்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணலை, அவரே இன்சால்வெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை நம்ம பேட் டெப்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ட்ரி அதுக்கு பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கார்த்திக் அக்கௌண்ட். 1,700ல் 1,275 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா 425 வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் அ மோட்டார் சைக்கிள் ஃபார் ஹிஸ் சன் ₹8,000. ஸோ சன்னுக்காக மோட்டார் சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ட்ராயிங்ஸு. அப்போது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு, இங்கே மோட்டார் சைக்கிள் வாங்கினால மோட்டார் சைக்கிளை நம்ம கிரெடிட் பண்ணக்கூடாது. அந்த மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்காக நம்ம கேஷாக அமௌண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ட்ரி வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 8,000.
ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து 7, 8, 9 இந்த 3 சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் நம்ம சேனலோட அபவுட் பேஜில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.